சோள தோசை, அதாவது சோள அரிசி. இந்த சோள அரிசி வாங்கிக்கிங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த சோளத்தையுமே சோளம் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் உளுந்து போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வைங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் மறுபடியும் புளிச்சதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி இட்லி மாவு கலந்துட்டு நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுலேயே வெங்காயம், மிளகா இதெல்லாம் போட்டு பணியாரமாகவும் செய்யலாம். சோள பணியாரமும் சூப்பராக இருக்கும். அது செஞ்சு காமிக்கிறேன். எவ்வளோ மெதுவாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுவையாகவும் இருக்குது. சூப்பரான சுவையான சோள தோசை ரெடி.